இந்த பாரு வீட்டுக்கு மூத்த மருமவ நல்லா பப்பர பேன்ல பரவிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா. பட்ட பகல் இந்த மாதிரி தூங்கினா வீடு விளங்குமா? அது எப்படி விளங்கும்? கண்டிப்பா விளங்காது. பாட்டிக்காரி வந்து நிக்கிறது கூட தெரியாம என்ன ஒழுக்கமா தூங்கிக்கிட்டு இருக்கா. இவளை சொல்லி குத்தம் இல்லை, எல்லாம் நான் பெத்தவளை சொல்லணும். அடிச்சு எழுப்பி வேலை வாங்குறத விட்டுட்டு சொகுசா தூங்க விட்டுக்கிட்டு இருக்காளே. இந்த எழுப்புறானா இல்லையான்னு பாரிப்பேன். இந்தம்மா ஏம்மா, ஏய் இந்தம்மா, அடியே அடியே எந்திரி. வந்து கூப்பிடுறது கூட தெரியாம என்ன ஒய்யாரமா தூங்கிட்டு இருக்கா. இந்த ஸ்வேதா, கொட்டாய் வேற கேக்குதா உனக்கு? கொட்டாய் எவ்வளவு தடவை எழுப்புறது உன்ன? நல்லா ஒய்யாரமா தூங்கிக்கிட்டு இருக்க. டயர்டா இருந்துச்சு பாட்டி, அதனால தான் கொஞ்ச நேரம் தூங்கினேன். என்னத்த அப்படி பொல்லாத டயர்டு? நைட் ஃபுல்லா என்ன நைட் டியூட்டிக்கா போன? இப்படி பப்பர பேன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. நைட்டெல்லாம் சரியா தூக்கமே இல்லை பாட்டி, அதனால தான் கொஞ்ச நேரம் படுத்தேன். என் புள்ள என்ன நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்டேங்கிறா பாட்டி, கத்திக்கிட்டே இருந்தா. பிள்ளைங்கனா கத்ததான் செய்யும். பிள்ளையெல்லாம் ஒழுங்கா வளர்க்க தெரியுதா இல்லையா? நானும் தான் வளர்த்த உன் அத்தைக்காரிய. அவ பிறந்து கொஞ்ச நாள் இப்படிதான் அழுதுட்டு இருந்தா. நான் டக்குன்னு ஒரு வாய்ஸ் கொடுத்தா போதும் அமைதியாகி தூங்கிடுவா. நீ தான் வளர்க்குற செல்லத்துக்கு உன் பிள்ளைய. பாட்டி புள்ள பிறந்து 1 மாசம்தான் பாட்டி ஆகுது, அதுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? தெரிய வைக்கணும் முடி. சரி பாட்டி, இதுக்கப்புறம் தெரிய வச்சிடுறேன். இந்த வாய் பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சில்ல. எந்திரிச்சு சமைய கட்டுக்குள்ளவா. காலங்காத்தால எந்திரிச்சோமா, பெரியவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுத்தோமா, அதெல்லாம் கிடையாது. ரூம்குள்ளேயே உட்காந்துருக்க வேண்டியது. இப்போ எந்திரிச்சோன்னா 5 நிமிஷத்துல நீ சமையல் அறைக்கு வர. பாட்டி டயர்டா இருக்கு பாட்டி, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. தூங்கி எந்திரிச்சிட்டு நான் வந்து எல்லா வேலையும் செய்யறேன். தூக்கம் முக்கியமா? உன் அத்தைக்காரிக்கும் வயசாயிடுச்சு. அவளே உங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொட்டிக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் இருக்குவா? அத்தைக்காரிக்கு சோறு செஞ்சு தருவோமே, அவளை உட்கார வச்சு சாப்பாடு போடுவோமே, அந்த எண்ணெல்லாம் வருதா பாரு. உன்னோட அத்தைக்காரி அத்தை நினைச்சியா இல்ல வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சியா? எல்லா வேலையும் அவதான் இழுத்து போட்டு செய்யறா பாவம் இந்த வயசுலயும். மருமவள்கள் 2 பேரும் எதுக்குதான் இருக்கீங்கன்னு தெரியல. ஐயோ பூமர் பிளேடு போடுதே. இது பேச்சை கேட்கறதுக்கு பேசாம கிச்சன்ல போய் நின்று ஓப்பியாவது அடிக்கலாம். எப்படியும் நான் கிச்சன்ல போய் நின்னாலும் அத்தை என்கிட்ட வேலை வாங்க போறதில்ல, அதனால போய் கிச்சன்லேயே போய் நின்றுலாம். இப்போ என்ன பாட்டி, சமையல் தானே செய்யணும். இந்த வாரம் பாட்டி போங்க. போங்கன்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறதுக்கா? சீக்கிரம் என்னோட வா. இந்த வரேன் பாட்டி, வராம எங்க போயிட போறேன். வரேன் வரேன். பாரு சொக்காய பாரு, சட்டையும் பேண்ட்டும் போட்டுட்டு உட்காந்துருக்க. நீ என்ன பையனா என்ன? ஒரு பிள்ளைக்கு தாய் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது? இதுதான் பாட்டி கம்ஃபர்டபுளா இருக்கு. அவளுக்கு பால் கொடுக்கறதுக்கு இந்த ட்ரெஸ் தான் பாட்டி ஏத்த ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனால தான் இது போட்டிருக்கேன். ஆமா, அந்த காலத்துல நாங்க இந்த மாதிரி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தோமா? வீட்டுல ஆம்பளைங்கெல்லாம் இருக்காளுங்க. உன் மாமனார் முன்னாடி இப்படியா போய் நிப்ப? இங்க மாமனார் தான் இல்லையே பாட்டி, அவர் காலையில போனாருன்னா நைட்டு தான் பாட்டி வருவாரு. இந்த வாய் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சில்ல. ஒழுக்கமா புடவையை கட்டிட்டு வர. இந்த ஒரு தடவை இந்த மாதிரி சொக்காயெல்லாம் போட்டுட்டு என் முன்னாடி வந்த பிச்சிருவேன், காலை 2 உடைச்சிருவேன், புரியுதா? சரி பாட்டி. என்ன என்ன முறைக்கிற? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நல்லா சொன்னா அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருமே, அருவியில தண்ணி வர மாதிரி. இல்லையே கோவம்லாம் படலையே, நார்மலா தான் இருக்கேன். சரி சரி சீக்கிரம் எந்திரிச்சு வா, இன்னும் 5 நிமிஷத்துல அடுப்பாங்கரைக்கு வரணும். சரிங்க பாட்டி. சரியான இம்சை இந்த பாட்டி. யார் இப்போ ஊருக்கு வர சொன்னா? வந்ததுலேருந்து நொய் நொய் நொய்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. ச்சே, நிம்மதியாக ஒரு 2 மணி நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். கர்மம் முடிச்சு கிளவி எங்கேருந்து வந்து உயிரை வாங்குது பாரு. சி, என்னோட அத்தை எவ்வளோ தங்கமானவங்க. எங்கள் அத்தைக்கே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும் போலையே, விட்டா எங்கள் அத்தையை மாற்றிடும் போலையே இந்த கிளவி. இன்னும் இருக்க போகிற கொஞ்ச நாள் என்னென்ன பண்ண காத்திருக்கோ தெரியலையே. மதியானத்துக்கு என்னத்தை சமைக்க போறீங்க? எங்க அம்மாக்கு நாட்டுக்கோழி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் பூமாரி, அதுதான் செய்யலான் இருக்கேன். அப்படியா அத்தை? சரிங்க அத்தை. சரி, எது ஹெல்ப் பண்ணிட்டா அத்தை? காய்கறி ஏதாவது கட் பண்ணி தரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பூமாரி. பாத்திரம் ஏதாச்சும் விளக்கணுமா அத்தை? வீடு ஏதாச்சும் கூட்டணுமா? அந்த எல்லா வேலையும் நானே முடிச்சிட்டேன் பூமாரி, எந்த வேலையும் இல்ல. சரிங்க அத்தை. பூண்டு ஏதாவது உரிக்கணும்னா சொல்லுங்க, நான் உரிச்சு தரேன். என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், இருக்கட்டும் விடு. அத்தை இல்ல, எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்க அத்தை. பாட்டிக்கு மட்டும் நான் வேலை செய்யலன்னு தெரிஞ்சதுன்னா என்ன தொலைச்சு எடுத்துருவாங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூமாரி, நீ போய் புள்ளைய பாத்துக்கோ. நான் இப்பதான் அவளை தொட்டில போட்டுட்டு வந்தேன் அத்தை. நீங்க ஏதாவது எனக்கு வேலை கொடுங்க. நான் மட்டும் வேலை பார்க்காம இருந்தேன்னா பாட்டி என்ன அவ்வளவுதான். என்ன பூமாரி பாட்டியை பார்த்து இப்படி பயப்படுற? பாட்டி எதுவும் சொன்னாங்களா என்ன?
அப்படிலாம் இல்ல அத்தை. அத்தையை போய் வேலை வாங்குறீங்களே, நீங்களா ஒரு மருமகளா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன், எல்லா வேலையும் நீங்க தான் செய்றீங்க, உங்களுக்கு நாங்க எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்ல, அதனாலதான் பாட்டி சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்துட்டேன் அத்தை. அது சரி பூமாரி. இந்தாட்டி என்ன மச மசம் நின்னுகிட்டு இருக்க? வேலை பார்க்க சொன்னனா இல்லையா நான் உன்னை? வேலை பார்க்க தான் பாட்டி வந்திருக்கேன். அத்தை என்ன வேலை செய்யட்டும்? நான் கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வரேன் பூமாரி. அதுக்குள்ள நீ பூண்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சிரு, தக்காளி வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சிரு. சரிங்க அத்தை. சின்ன வெங்காயம் தானே? ஆமா பூமாரி, சின்ன வெங்காயம் போட்டா குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ உரிச்சு வச்சிரு. சரிங்க அத்தை. அம்மா கறி வாங்குறதுக்கு நீ வரியா? போமா. நான் ஏன் வரேன், நீயும் போக கூடாது. என்னம்மா, நான் கறி வாங்க போகாம யாரும்மா போறது? வேற யார் போவா? அதான் இங்க நிக்கிறாளா, அவ போய் வாங்கிட்டு வர சொல்லு. இந்த வெயில்ல போறாளாமா கறி கடைக்கு. கறி கடை என்ன பக்கத்துல இருக்கு? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வந்துருவியா? கால் என்னத்துக்கு ஆகுறது? அதான் சின்ன பிள்ளைங்க இருக்குதுங்களா, அவளை போய் வாங்கிட்டு வர சொல்லு. ஆனா அம்மா, அவளுக்கு ஒழுங்கா பார்த்து வாங்க தெரியாதுமா. தெரியலனா தெரிஞ்சுக்க சொல்லு. இந்தாடி பூமாரி, கறி வாங்க கூடமா சொல்லி கொடுக்கணும் உனக்கு? நாங்கெல்லாம் கறி வாங்குறதுக்கு என்ன பிஜி முடிச்சிட்டு வந்தோமா என்ன? ஒரு கறி பார்த்து வாங்கிட்டு வர தெரியாதா உனக்கு? தெரியும் பாட்டி, நான் வாங்கிட்டு வரேன் பாட்டி. கேட்டியா? அதெல்லாம் தெரியும் அவளுக்கு. இப்ப பாரு, போய் ஒழுங்கா வாங்கிட்டு வா. இந்த பூமாரி, 1 கிலோ நல்ல நாட்டு கோழியா வாங்கிட்டு வா. என்ன சரியா? எலும்பாலாம் வாங்கிட்டு வரக்கூடாது, நல்ல சாதையா கொழுத்த கோழியா பார்த்து வாங்கிட்டு வரணும். என்ன புரிஞ்சா? சரிங்க பாட்டி. ஆனா அம்மா, நான் அவ கூடயாச்சும் போயிட்டு வரேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ சும்மா இரு வீட்டுக்குள்ள. இந்தாடி போய் வாங்கிட்டு வா, போ கிளம்பு. கட்ட போய் எடுத்துட்டு போ. சரிங்க பாட்டி. நான் இது வரைக்கும் பச்சை கறியை கையில தொட்டது கூட இல்லை, என்ன போய் கறி வாங்கிட்டு வர அனுப்புறாங்களே. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கறியை மட்டும் நான் ஒழுங்கா வாங்கிட்டு வரல, இந்த பாட்டி நீ கறி ஆக்கிறோம். சரி போவோம். என்ன, நம்ம ஏதாவது கறி கேட்டா அந்த அண்ணாக்கு வெட்டி கொடுக்க போறாங்க. கேட்டு வாங்கிக்கலாம். அந்த அண்ணன் எல்லாருக்குமே தானே கறி தராங்க, நம்மளுக்கும் நல்ல கறி தான் தருவாங்க. கேட்டு வாங்கிட்டு வருவோம். இப்போ ஒழுங்கா வாங்கிட்டு வந்து இந்த பாட்டியோட மூக்க உடைக்கிறானே இல்லைன்னு பாரு. வந்ததுல இருந்து நைன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கே. சரி சரி, இங்க இருந்தா தானே ஏதாவது சொல்லும், அப்படியே வெளியே போயிட்டா எதுவும் சொல்லாது. அப்படியே கறி வாங்குற சாக்குல ஒரு கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் ஒன்று முழுங்கிட்டு அதுக்கப்புறம் கறி வாங்கிட்டு வந்து கொடுப்போம். சரி கிளம்புவோம். இந்தாட்டி இப்படியே மாசம் மாசம் நிக்க போறியா, போக போறியா? அதான் கிளம்பிட்டேன் பாட்டி. சீக்கிரம் போ. இந்த இருங்க பாட்டி, ரேபிடோ புக் பண்ணிட்டு இருக்கேன், புக் ஆனவனா போயிடுறேன். என்னது ரேபிடோவா? இங்க இருக்க கறி கடைக்கு போறதுக்கு உனக்கு ரேபிடோவா? ஏன் மகாராணி நடந்துலாம் போக மாட்டீங்களா? காலை நினைத்துக்கு இருக்கு, நடக்கிறது தானே இருக்கு. நடந்து போய் வாங்கிட்டு வாடி. ரேபிடோல போறாளாமா, ரேபிடோல இங்க இருக்க கறி கடைக்கு. எல்லாம் உன்ன சொல்லி குத்தால, உன் மாமியார சொல்லணும். பாத்தியா, இங்க இருக்க கறி கடைக்கு ரேபிடோல போகிறாளாமா உன் மருமவ, கொல்லாத மருமவ. ஆனா அத்தை, இந்த வெயில்ல நடந்து போக முடியாதுல அத்தை. அதெல்லாம் போலாம், அவளுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? சின்ன பிள்ளையா தானே இருக்கா. சின்ன பிள்ளை இங்கிட்ட இருக்க கடைக்கு நடந்து போயிட்டு வர மாட்டாளாமா? இந்த பூமாரி, இங்க தானே கடை இருக்கு, போயிட்டு வா. அந்த காலத்துல எல்லாம் போதும் பாட்டி. அந்த காலத்துல எல்லாம் நீங்க ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு 5 கிலோ 10 கிலோமீட்டர் நடந்து போய் எடுத்து வந்தீங்க. அதுதானே சொல்லி வரீங்க? நீங்க சொல்லாமே புரிஞ்சிச்சு. நான் நடந்து போய் வாங்கிட்டு நடந்தே வீட்டுக்கு வரேன். சரிங்களா பாட்டி? அப்படி வா வலிக்கு. சீக்கிரம் போ, பராக் பார்த்துட்டே இருக்காத. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வரணும். சல்லு சல்லு நடந்து போயிட்டு சல்லு சல்லு நடந்து வரணும். என்ன புரிஞ்சா? சரிங்க பாட்டி. பார்த்து தெரிஞ்சுக்க, மருமவள்கள் எல்லாம் இப்படிதான் வேலை வாங்கணும். என்ன புரிஞ்சுச்சா? சரிம்மா. அந்த ஸ்வேதா பொண்ணு 5 நிமிஷத்துல புடவைய கட்டிட்டு அடுப்பங்கரைக்கு வாடின்னு கூப்பிட்டேன். இன்னும் புடவைய கட்டிக்கிட்டு இருக்கா போல. அவளை இருக்கட்டும், நான் போய் திரும்பி அவளை கூப்பிட்டுட்டு வரேன். இல்லைன்னா குப்பரை அடிச்சு பறிச்சு தூங்கிட்டு இருப்பா. அம்மா வருவாமா, இந்தா வந்துட்டா பாருங்க. அத்தை, என்ன அத்தை ஹெல்ப் செய்யணும்? இந்தாடி என்ன கோலம் இது? நான் உன புடவைய தானே உடுத்திட்டு வர சொன்னேன், என்ன நைட்டி போட்டுட்டு வந்து நிக்கிற? இல்ல பாட்டி, அது வந்து எனக்கு புடவை கட்ட தெரியாது பாட்டி. என்னது, புடவை கட்ட தெரியாதா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போது, இன்னும் புடவை கட்ட தெரியலன்ற? ஒரு பிள்ளைக்கு தாய் ஆயிட்டு இன்னொரு புடவை கூட கட்ட தெரியலையா? இந்தாடி, இதுல நீ கேட்க மாட்டியா? அம்மா ஒழுங்கா கட்ட மாட்டாமா, அவளுக்கு ஒழுங்கா கட்ட தெரியாதுமா. அதனாலதான் எப்பயுமே நான் தான் கட்டி விடுவேன். என்ன புள்ளையோ, ஓ வீட்ல உன் ஆத்தாக்காரி என்ன உனக்கு சொல்லி கொடுத்தான்னு தெரியல, ஒரு புடவை கூட கட்ட தெரியலையா? அசிங்கமா நைட்டியை மாட்டிட்டு வந்து நிக்கிறாளே, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அம்மா நைட்டி போட்டுட்டு தான் அம்மா, ஒழுங்கா கட்ட மாட்டாமா, அவளுக்கு ஒழுங்கா கட்ட தெரியாதுமா. அதனாலதான் எப்பயுமே நான் தான் கட்டி விடுவேன். என்ன புள்ளையோ,
ஓ வீட்ல உன் ஆத்தாக்காரி என்ன உனக்கு சொல்லி கொடுத்தான்னு தெரியல, ஒரு புடவை கூட கட்ட தெரியலையா? அசிங்கமா நைட்டியை மாட்டிட்டு வந்து நிக்கிறாளே, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அம்மா நைட்டி போட்டுட்டு தானம்மா வேலையெல்லாம் பார்க்க முடியும். உன்ன மாதிரி ஜிகு ஜிகுன்னு புடவை கட்டிட்டு சும்மா தாம்மா உட்கார முடியும். இந்த மாதிரி போட்டுட்டு வந்தாதாம்மா வேலையெல்லாம் பார்க்க முடியும். விடுங்கம்மா. ஆமாண்டி, ஓ மருமவள்களை யாரையாவது சொல்லிட்டா போதுமே உடனே என்கிட்ட சண்டைக்கு வந்து நிப்பியே. இதெல்லாம் போட்டுட்டு ஐயோ பார்க்கவே சலிக்கல. என்னமா பண்ணி தொலைங்க, எதுவும் சொல்ற மாதிரி இல்ல.